ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம அமாவாசை தினத்திற்கான சிறப்பு ப்ரிடிக்ஷன் பார்க்குறோம். நியூ மூன் டே ஸ்பெஷல் ரீடிங். இதில் 3 பைல் இருக்குது. இந்த பைல் சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ப்ரேயர் ஒன்று பண்ணுங்கள். பண்ணிவிட்டு நீங்கள் உங்களோட அந்த இஷ்ட தெய்வம், குல தெய்வம், இல்லை ஏஞ்சல்ஸ் வழிபாடு பண்ணுறீங்க, இல்லை குருமார்களை ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு தேங்க் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது கேள்விகள், தேடல்கள் அவங்கக்கிட்ட இருக்குது அப்படின்னா அந்த கேள்விகளுக்கான பதில் இந்த ப்ரெடிக்ஷனில் உங்களுக்கு கிடைக்கும். ஒவ்வொரு பைலுமே நான் என்ன கேள்விக்காக அந்த பைல் சூஸ் பண்ணிங்க, என்ன இப்போ ரைட்னா உங்கள் மைண்டில் ஓடிட்டுருக்கு, என்ன சுச்சுவேஷனில் இருக்கீங்க, என்ன எதிர்பார்ப்பு அந்த தெய்வங்கள்கிட்ட நீங்கள் வச்சுட்டு பார்க்குறீங்க அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன். ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்க போது. உங்களுக்கு யார் யாருக்கு எப்படி ரெசனேட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் போடுங்க. மறக்காமல் அவங்களுக்கு எல்லாருக்கும் தேங்க் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த அமாவாசை தினம் சிறப்பு ப்ரிடிக்ஷனில் 72 ஹவர்ஸ்க்குள்ளே உங்களுக்கு என்ன ஒரு அற்புதமான மாற்றங்கள் உங்கள் லைஃப்பில் காத்துட்ருக்கு, உங்களுக்கு என்ன சேஞ்சஸ் கொடுக்க போகிறாங்க டிவைன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அது நீங்கள் குருமார்களை வழிபாடு பண்ணுறதுனாலும் உங்களோட இன்டென்ஷன், உங்களோட கேள்விகள், உங்களோட தேடல்களை நீங்கள் அவங்கக்கிட்ட ப்ரே பண்ணிவிட்டு நீங்கள் இந்த பைல் சூஸ் பண்ணணும். சரியா? அதே மாதிரி எந்த காட் ப்ரே பண்ணுறீங்களோ, நீங்கள் ஜீசஸ் ப்ரே பண்ணுறீங்க, இல்லை பாபாவை நீங்கள் ப்ரே பண்ணுறீங்க, அல்லாவை ப்ரே பண்ணுறீங்க, வாட் எவர் காட், ஓகேவா? காட் ஆர் காடஸ். சரியா? ரெடியா? புரிஞ்சிச்சா? பார்க்கலாமா? ஓகே. இப்போது பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்காக நான் ப்ரிடிக்ஷன் பார்க்கலாம். அதாவது இது ஒரு கேள்வி பதிலோடு தான் நான் கொடுக்க போகிறேன். ஒவ்வொரு பைலுமே உங்களோட கேள்விகள் இருக்குது. ஃபஸ்ட் பைல் சூஸ் பண்ணவங்க உங்களோட கேள்விகளை மனதில் நிறுத்திக்கோங்க. நீங்கள் எந்த கேள்வி கேட்குறீங்க, என்ன சுச்சுவேஷனில் இருக்கிறதுனால நீங்கள் இந்த கேள்வி கேட்குறீங்க, உங்களுக்கு என்ன ஆன்சர், என்ன கைடன்ஸ் கொடுக்குறாங்க உங்களோட அந்த டிவைன். அவங்களுக்கு என்ன பேர் வேணாலும் நீங்கள் வச்சுக்கோங்க. இல்லை குருமார்களை வழிபாடு பண்ணுறீங்கனாலும் குரு உங்களுக்கு என்ன அட்வைஸ் கொடுக்குறாங்க, என்ன ஒரு பிளெஸிங்ஸ் கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம். சரியா? 3 பைலுக்குமே கேள்விகள் இருக்குது. ஒவ்வொருத்தருமே அந்த பைல் சூஸ் பண்ணவங்க அவங்களுக்கான அந்த கேள்வியை மனதில் நிறுத்திட்டு பாருங்கள். கண்டிப்பாக அந்த கேள்விகளும் அதுக்கான கைடன்ஸ், அதுக்கான பிளெஸிங்ஸ் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் பைல் சூஸ் பண்ணவங்களுக்கு ரெண்டு கார்டாக வருது. உங்களுக்கு உங்களோட கேள்விக்கு எஸ், ஓகேவா? உங்களோட கேள்விகளுக்கான பதில் இப்போ எஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ரொம்ப நாளாக சில விஷயங்கள் ஃபைனான்ஸ் இல்லைனா ஒரு ரிலேஷன்ஷிப் இந்த மாதிரி தெரியுது. இந்த மாதிரி சிச்சுவேஷனில் ஒரு முன்னேற்றம் இல்லை. அந்த ரிலேஷன்ஷிப் எஸ், அதோட பாதிப்புகள் உங்களுக்கு இருக்குது. இதில் ஏதாவது ஒரு முன்னேற்றங்கள் வருமா, இந்த விஷயத்தை நான் தொடர்ந்து செய்யலாமா, செஞ்சால் எனக்கு சக்ஸஸ் ஆகுமா அப்படின்னு கேட்குறீங்க உங்களோட டிவைன் கிட்ட. ஆஸ் அ குரு கிட்ட கேட்குறீங்க. அந்த என்ன விஷயம் அப்படி கேட்குறீங்கன்னா இந்த 2 விஷயமாக தான் இருக்கணும். ஒன்று ஃபைனான்ஸ்க்காக, இல்லைன்னா ரிலேஷன்ஷிப்பில். சில பேர் ஜாபில் ஒரு முன்னேற்றம் இல்லை, ரொம்ப நாளாக ரொம்ப டல்லாக தான் போயிட்டுருக்கு, எனக்கு ஒரு இன்க்ரிமெண்ட் இல்லை, ஒரு ஃபைனான்ஸ் க்ரோத் இல்லை அப்படின்னு சில பேர் நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் ஆக்ஷன் எடுக்கணும். நீங்கள் ஆக்ஷன் எடுத்து நீங்கள் பாசிட்டிவாக அங்கே ஒர்க் பண்ணணும். கண்டிப்பாக அதில் இந்த ரீடிங் பார்க்குறதுலேருந்து ஒரு 10 இல்லைன்னா 12 மந்த்து, ஒரு 1 இயர், 6 to அந்த மாதிரி தான் எனக்கு தெரியுது. அந்த மாதிரி 1 இயர்க்குள்ளே இல்லைன்னா ஆஃப்டர் 1 இயர் அதுக்குள்ளே உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நல்ல மாற்றம் இருக்குது. அதுக்கு நீங்கள் உங்களை ரொம்ப ஆக்டிவாக ஒர்க் பண்ணணும். நீங்கள் அந்த ஃபீல்டில் ரொம்ப இன்வால்மெண்ட்டோடு ஒர்க் பண்ணணும். நிறைய பேர் இன்வால்மெண்ட் இல்லாமல் யோசிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க, இதை செய்யலாமா, அது ஒரு வேலையாக இல்லை படிப்போ இல்லைனா ஒரு ரிலேஷன்ஷிப்பாக கூட இருக்கலாம். மோஸ்ட் ஆஃப் இந்த பைல் 1 சூஸ் பண்ணவங்க சிங்கிள் பேரண்ட் அந்த மாதிரி இருப்பீங்க. சில பேர் கணவனை இழந்தவங்க பார்க்கலாம். ஒரு சிலர் சிங்கிளாகவே நீங்கள் அதாவது கணவன் இருப்பாங்க, ஆனால் அவங்களோட சேர்ந்து இருக்க மாட்டீங்க, பிரிவினை இருக்க மாதிரி தெரியுது. நிறைய தொடர் ஃபெயிலியர் உங்களுக்கு இருக்குது.
இந்த கேள்வி எப்படி வந்துச்சுன்னா, நீங்கள் ரொம்ப ஹெல்ப்லெஸ்ஸாக இருக்கீங்க, நிறைய ப்ரேயர் பண்ணுறீங்க, ஆனால் எதுவுமே நடக்க மாட்டேங்குது. எனக்கு வந்து தனிமை தானா, எனக்கு லைஃப் லாங் இதுதான் என் தலைவிதியோ அப்படிலாம் நினைக்கிறீங்க. அப்படியெல்லாம் நினச்சி வந்தது தான் இந்த கேள்வி உங்களுக்கு. ஓகேவா? அதை செய்யலாமா வேணாமா, சில விஷயங்கள் முயற்சி பண்ணலாமா வேணாமான்னு கேட்குறீங்க. அந்த முயற்சியை பண்ணுங்க, கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. ஆனால் ஃபைனான்ஸ் ரீதியான விஷயங்களுக்காக மோஸ்ட் ஆஃப் தெரியுது. நீங்கள் அதுக்கான எஃபெக்டை வந்து நீங்கள் போடுங்க. சில யோசனைகள் இருக்குது, இதை செஞ்சால் எனக்கு இது சக்ஸஸ் ஆகுமா அப்படின்றது உங்களோட இன்டென்ஷன். கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும்னு சொல்கிறாங்க டிவைன். ஓகேவா? தேங்க் பண்ணுங்கள். பார்க்குறது நீங்கள் வந்து மேஷம், சிம்மம், தனுஷ், கன்னி, மகரம், ரிஷபம் இந்த ராசி அல்லது லக்னம் நீங்கள் அதிகமாக இருப்பீங்க. ஒரு ஃபியூ பீப்புள்ஸ் மிதுனம், துலாம், கும்பத்தில் இருக்கலாம். ஓகேவா? இந்த ராசி அல்லது நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு இது அதிகமாக ரெசனேட் ஆகுது. ஒரு சிலருக்கு உங்களோட அந்த இது தெரியல, ஸ்டார் தெரியலன்னா வருத்தப்பட வேண்டாம். அந்த சிச்சுவேஷன் உங்களுக்கு கரெக்டாக பொருந்திருக்கா, அப்போ அது உங்களுக்கான மெசேஜ். ஓகேவா? இது ஒரு குறிப்பாக உணர்த்துறதுக்காக தான் அந்த சைன் இதெல்லாம் இருக்குங்கிறத உங்களுக்கு நீங்கள் வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்ல, அதுக்காக தான் ஒரு புரிதலுக்கு உங்களுக்கான விஷயம் இது அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக தான் அந்த ஸ்டாராக இல்லை அந்த ராசியை பற்றின ஒரு டீட்டெயிலாக கொடுக்குறோம். அதனால் நீங்கள் அந்த சுச்சுவேஷனில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு பொருந்தி தான் நீங்கள் எடுத்துக்கலாம். உங்களுக்கு அந்த இதெல்லாம் தெரியல அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. புரியுதா? சரி. குருச்சரணம். என்னோடய சோல் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரையும் வரவேற்கிறேன். நம்மளோட ஹோம்க்கு வந்து நிறைய பேர் வந்து ஃபுட் டொனேட் பண்ணிகிட்ருக்கீங்க. ரொம்ப நன்றி. அவங்களுக்கான அந்த விஷயங்களுக்கு உங்களால் எத்தனை பேருக்கு வந்து ஹெல்ப் பண்ண முடியுமோ, அதே போல் அந்த ஓல்டேஜ் பீப்புளுக்காகவும் சரி, ஆதரவற்ற அந்த குழந்தைகளுக்காக, அந்த மனநலம் பாதிக்கப்பட்ட அந்த பிள்ளைங்களுக்கு உங்களால் என்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ நீங்கள் வந்து இந்த நியூ மூன் டே அண்டு 3ஆம் பிறை அந்த தினத்துலேயும் நீங்கள் பண்ணலாம். நீங்கள் செய்யக்கூடிய இந்த தான தர்மங்கள் உங்களுக்கு ஒரு நல்ல குட்கர்மாவை சேர்க்கும். அதனால் இந்த பிளெஸ்ஸிங்ஸ் வந்து உங்களுக்கும் கிடைக்கணும்னு நான் விரும்புகிறேன். யாருக்கெல்லாம் இது நல்ல விஷயத்தில் நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, இந்த நியூ மூன் டே அன்றைக்கி நீங்கள் பண்ணுங்கள். அதே மாதிரி வளர்பிறை வருது 21ஆம் தேதி அன்றைக்கி கூட நீங்கள் வந்து இந்த டொனேஷன் நீங்கள் பண்ணலாம். இதுக்கு நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களோட கான்ட்ரிபியூஷனை கொடுக்கலாம். ஓகேவா? காட் பிளஸ் யூ. குருச்சரணம். இதில் ஏதாவது ஃபர்தராக உங்களுக்கு வேறு என்ன இந்த 72 ஹவர்ஸில் ஏதாவது ஒரு முக்கியமான விஷயம், நீங்கள் இந்த அமாவாசை தினத்தில் ப்ரேயர் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கான ஆக்ஷன் எடுங்க, கண்டிப்பாக அது சக்ஸஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. எஸ். வேறு என்ன உங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா, இப்போது எமோஷ்னலாகவும் சரி, ஃபைனான்ஷியலாகவும் சரி உங்களுக்கு வந்து ஸ்ட்ரக் இருக்குது. எதையோ அதாவது ரெண்டுத்தையுமே பேலன்ஸ் பண்ண முடியல உங்களுக்கு. இப்போ இருக்கிறவங்க வந்து இந்த ரீடிங் பார்க்குறவங்க இது எக்ஸ்ட்ரா ஒரு மெசேஜ் உங்களுக்கு. எல்லாத்துலேயுமே ஒரு ஜக்லிங் இருக்குது உங்களுக்கு. அந்த உறவு ரீதியான பிரச்சனைகள், அதில் அடிக்கடி ஃபெயிலியர் பார்க்குறீங்க. இப்போ ரீசெண்டாக செகண்டாக ஒரு லைஃப் அமைஞ்சிருக்கும், அதுவும் பிரேக்கப் ஆகிட்டுருக்கும். சில பேர் அதை ரீயூனியன் கேட்கலாம். சில பேர் வந்து அதையும் விட்டுட்டு நியூ லைஃப் வருமானு எதிர்பார்க்குறீங்க. அதுக்கான சில முயற்சிகள் ஒரு சிலர் பண்ணிகிட்ருப்பீங்க. இந்த 72 ஹவர்ஸ்க்குள்ளே உங்களுக்கு இதுக்கான ஏதோ ஒரு சைன் உங்களுக்கு கண்டிப்பாக இறைவன் கொடுத்துட்ருக்காரு. இப்போ இந்த மெசேஜ் கூட அதுக்கான சைனாக கூட இருக்கலாம். செய்யலாமா வேணாமா, முயற்சி பண்ணலாமா வேணாமா. சில பேருக்கு வந்து லவ் ப்ரப்போசல் வரும். திருமணத்துக்கான முயற்சிகள் பண்ணுறீங்கன்னா, அதாவது இது வந்து மறுமணமாக கூட இருக்கலாம் உங்களுக்கு. அதுக்கான அந்த ப்ரப்போசல் நீங்கள் பண்ணுறது கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். ஆனால் உங்ககிட்ட வந்து இப்போ ஒரு ஆசிலேஷன் இருக்குது. எதை செஞ்சாலும் ஆத்மார்த்தமாக செய்யுங்க, புரிஞ்சு செய்யுங்க, என்ஜாய் பண்ணி பண்ணுங்கள். ஓகேவா? நீங்கள் செய்கிற வேலையில் ஏதோ கடமைக்கு செய்யலாம், ஏதோ வாழ்கிறோம், ஏதோ போயிட்டுருக்கு. ரொம்ப அப்பப்போ வந்து அப்படியே ஒரு மாதிரி நெகட்டிவ் தாட்டை ஓட்டிகிட்டே இருப்பீங்க. இந்த மாதிரி பவர்ஃபுல்லான டேலெல்லாம் வந்து அந்த மாதிரி செய்யாதீங்க. நெகட்டிவான தாட்டுக்களை ஓட்டினீங்கன்னா அதை ஈஸியாக அட்ராக்ட் பண்ணிவிடுவீங்க. ஏன்னா இன்றைக்கி டே அந்த மாதிரி. இதெல்லாம் வந்து பவர்ஃபுல்லான டேயில் நீங்கள் என்ன பாசிட்டிவாக நினைக்கிறீங்களோ அந்த விஷயத்தை அட்ராக்ட் பண்ணுவீங்க. நீங்கள் நெகட்டிவாக நினச்சிட்டே ஜக்லிங் ஆகிட்டு இருந்தீங்கன்னா இதே விஷயத்தை தான் நீங்கள் ஃப்யூச்சரில் அட்ராக்ட் பண்ணுறீங்கன்னு அர்த்தம்.
அப்போது டக்குன்னு ஸ்பார்க் வருதா, பொறி தட்டுதா, உஷார். அது எப்படி மேடம் அதை எங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியல. ரொம்ப இந்த ரீடிங் பார்க்குறதுல மேஷம், சிம்மம், தனுஷ் இந்த ராசி லக்னத்தில் இருக்கிறவங்கெல்லாம் கோபத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாது. உங்களுக்கு ஷார்ட் டெம்பர் மாதிரி கோபம் வரும். கோபம் வந்தால் நானாகவே இருக்க மாட்டேன் மேடம் அப்படின்வீங்க. அப்படியா செல்லங்களே? செல்லங்களே, கோவப்படுறவன் முட்டாள். அறிவு வேலை செய்யாது. அறிவு ஆஃப் ஆகிருக்கும் போது முட்டாள். நீங்கள் பேசுகிறதுலையோ நீங்கள் யோசிக்கிறதுலையோ ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அமைதியாகுங்க. உங்களுக்கான சில ஹீலிங் இதெல்லாம் கூட போன பதிவில் கூட நான் சொல்லியிருக்கேன். அவ்வளோ கிளியராக சொன்னேன். லவ் ரிலேஷன்ஷிப், அந்த கரண்ட் ஃபீலிங், கரண்ட் எனர்ஜி, அந்த ப்ரெடிக்ஷன் கொடுக்கும் போது அவ்வளோ கிளியர் கட்டாக சொல்லி கொடுத்தேன். வேணால் அதை பதிவுகளை போய்ட்டு பாருங்கள். ஏன்னா இது நான் 3 பைல் வச்சுருக்கேன். ஒவ்வொரு பைலுக்கும் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணால் அது ரொம்ப லென்த்தி ஆகிடும் வீடியோ. ஓகேவா? சில பேருக்கு உங்களுக்கு இந்த 72 ஹவர்ஸில் ஒரு ஆக்ஷன் எடுப்பீங்க. அது ஒரு சிலருக்கு லவ் ப்ரப்போசலுக்காக நீங்கள் இன்னொருத்தர்கிட்ட போய் பண்ணலாம். இது சில மெயில் எனர்ஜி தெரியுது. நீங்கள் இன்னொருத்தருக்கு லவ் ப்ரப்போசல் பண்ண போகிறீங்க. நீங்கள் கொஞ்சம் உங்களோட ஃபைனான்ஸ்லையும் சரி கொஞ்சம் ஜக்லிங் இருக்குது உங்களுக்கு. நீங்கள் செய்கிற வேலையை கொஞ்சம் ஃபோக்கஸிங்காக செய்யணும். இது உங்களுக்கான கைடன்ஸ். ஓகேவா? இன்வால்மெண்ட்டோட ரசித்து பண்ணுங்கள். அது பேர்டனிங்காக இருக்காது. அப்போ தான் உங்களால் அதில் சக்ஸஸ் பார்க்க முடியும். கடமைக்கு செய்கிறது, ஃபிசிக்கலாக இங்கே இருக்கிறது, ஆனால் ஞாபகம் எல்லாம் வேறு எங்கேயோ இருக்கிறது. அப்படி இருந்தீங்கன்னா அந்த வேலையில் 100% ரிசல்ட் இருக்காது. அதை தான் நிறைய பேர் பண்ணிகிட்ருக்கீங்க. அதை பண்ணாதீங்க. உங்கள் பாஸ்ட்டு கொஞ்சம் வழிகளை கொடுக்குது உங்களுக்கு. ஃபெயிலியர்ஸ் இருக்குது. ஏன்னா நீங்கள் ரிலேஷன்ஷிப்லேயும் அடி வாங்கியிருப்பீங்க, ஜாப்லேயும் அடி வாங்கியிருப்பீங்க, ஃபைனான்ஸ் ரீதியான விஷயங்களும் அடி வாங்கியிருக்கு. அதனால தான் ரொம்ப யோசனை. சில மெயில் எனர்ஜிக்கும் சொல்லிட்டேன், ஃபீமேல் எனர்ஜிக்கும் சொல்லியிருக்கேன். ஒரு சிலருக்கு நிறைய உங்களை சுற்றி இருக்க உறவுகள் உங்களுக்கு நிறைய வழிகள், காயங்கள் தேடிட்டுருக்கீங்க. என் லைஃப் என்னத்தை நோக்கி போகுது, என் லைஃப் எதை பார்த்து, என் லைஃப் என்ன, இப்போ உங்களுக்கு ஒரு வழிகாட்டுதல் கிடச்சிருக்கும். சில மக்களுக்கு சொல்கிறேன், இது ஒரு சிலருக்கு. ரொம்ப அறிவாளி, திறமைசாலியான ஒரு செல்லங்கள், சில மெயில் எனர்ஜி கூட பார்ப்பீங்க. நீங்களாம் டீச்சர்ஸு, அந்த மாதிரி ஒரு குரு ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய போஸ்டிங்கில் இருக்கலாம். இல்லை மற்றவங்களுக்கு டீச் பண்ணுவீங்க, அட்வைஸ்லாம் நல்லா பண்ணுவீங்க. ஆனால் நீங்கள் வந்த நோக்கம் என்ன, நீங்கள் பண்ணிகிட்டு இருக்க வேலை என்னன்னு கொஞ்சம் கவனிக்க சொல்கிறாரு இறைவன். உங்களுக்கு நீங்கள் வணங்குற ஏஞ்சல், நீங்கள் கர்த்தரை வணங்கினாலும் சரி, முருகரை வணங்குறீங்கன்னாலும் சரி, உன்னை ஒரு சோல் பர்பஸ்க்காக அமுச்சு விட்ருங்க. நீ லேர்ன் பண்ணிக்கிட்டு அடுத்தவங்களுக்கு நீ டிவைன் லைட்டாக இருக்கணும். நீ ஒரு ஒளி தீபமாக இருந்து ஞானத்தை கொடுக்கணும். ஞானத்தை கொடுக்கறதுக்கு தான் ஒன்று அனுப்பியிருக்க. உட்காந்து நீயே அதில் முழுகிட்ட, நீயே நெகட்டிவிட்டியில் முழுகிட்டு இருக்க. ஒரு சிலருக்கு சொல்கிற, எதையோ தேடுறேன்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டே இருக்கிறீங்க. ஒரு சிலருக்கு இந்த கேள்விகள், உங்களை சுற்றி இருக்கிற அந்த உறவுகள் கொடுத்த வழிகள் எல்லாருமே உங்களை ஃபேக்கை ஏமாத்துறாங்க. எதுலேயுமே உண்மைத்தன்மை இல்லை. அதனால் அந்த உறவுகளெல்லாம் தூக்கி போட்டு எனக்குன்னு ஒரு வாழ்க்கை, எனக்குன்னு ஒரு வழி, எனக்குன்னு ஒரு பாதை அப்படின்னு சூஸ் பண்ணிக்கிட்டீங்க. கண்டிப்பாக நீங்கள்லாம் ஒரு சில ஃபீமேல் எனர்ஜி காமிக்குது, விடோவாக தான் இருப்பீங்க. இல்லைனா கணவனை இழந்தவர்கள், ரிலேஷன்ஷிப் பாதிப்புகள் இருக்குது உங்களுக்கு. நீங்கள் இப்போ ஒரு டிவைன் லைட் உங்களை கைட் பண்ணிகிட்ருக்கு. நீங்கள் அந்த பாதையில் போங்க. அதுதான் உங்களுக்கு தீர்வு. நீங்கள் வந்த பர்பஸ் வேறு, உங்களோட சோல் பர்பஸ் வேறு. நீங்கள் மற்றவங்களுக்கு ஒளி கொடுக்க வந்திருக்கீங்க. உங்கள் சோல் வந்த விஷயம் வேறு, நீங்கள் பண்ணிகிட்ருக்க விஷயம் வேறு. ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட இருக்கிற எரரை கிளியர் பண்ணுங்கள். ஒரு நல்ல மெடிடேஷன் பண்ணுறது, ஹீலிங் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள், கடவுளோட ஐக்கியமாகக்கூடிய அவங்களோட அந்த பாதையில் நீங்கள் போகணும். அதுதான் உங்களுக்கான உத்தரவு, உங்களுக்கான வழி. இதை நீ செஞ்சாவே உன் வாழ்க்கை பரிபூர்ணத்துவமாகும். இன்னும் இந்த மாயையில் நீங்கள் இருக்கக்கூடாது அப்படின்ற மெசேஜ் இது ஒரு சிலருக்கு. ஓகேவா? யாருக்கு பொருந்தி இருக்கோ எனக்கு கமெண்டில் போடுங்க. கண்டிப்பாக ரீயூனியன் கேட்குறீங்க. ஒரு சிலர் ரீயூனியன் கேட்குறீங்களா? அது வேண்டான்றாங்க. நீ ஃபார்வர்டாக தான் போகணும், அப்படிலாம் ஜக்லிங்கில் இருக்க வேண்டாம். ஆல்ரெடி இந்த ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆகிறது கூட இது செகண்டாக இல்லைனா தேர்டாக வந்திருக்கும் உங்களுக்கு. அதுவும் உங்களை இது பண்ணிட்டு போயிடுச்சுன்றது தான் வருத்தம். அதனால தான் ஏன் எனக்கு
எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது வாழ்க்கை ஃபுல்லாக அப்படின்ட்டு. ஆனால் நீ வந்த நோக்கமே உனக்கு கொடுக்கப்பட்ட வேலை வேறு, நீங்கள் வந்து இந்த மாயையில் மாட்டிட்ட அப்படின்றாங்க. சாய்ரா. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம பைல் 2க்கு பார்க்கலாம். பைல் 2 சூஸ் பண்ணவங்க நீங்கள் வணங்குற அந்த தெய்வத்துக்கு நன்றி சொல்லிவிட்டு உங்களோட கேள்வியை மனதில் நிறுத்திக்கோங்க. இந்த கேள்விக்கான விடையும் கிடைக்கும். அது எதனால் கேட்கப்பட்டது, என்ன சூழ்நிலையில் இருக்கீங்க, அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கான கைடன்ஸ் என்ன வருதுன்றதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சரியா? நீங்கள் வந்து குருமார்களை வழிபாடு பண்ணுறீங்கனாலும் சரி, ஏஞ்சல்ஸ், யூனிவர்ஸ், எந்த காடஸ் நீங்கள் ப்ரே பண்ணுறீங்களோ அவங்கள நினச்சிக்கோங்க. அவங்கள நினச்சி ப்ரே பண்ணிவிட்டு சூஸ் பண்ணியிருப்பீங்க. கமெண்ட்டில் உங்களோட விருப்பங்களை போடுங்க, அவங்களுக்கு தேங்க் பண்ணுங்கள். பைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கான ஆன்சர், மனதில் நிறுத்திய கேள்விக்கு என்ன பதில் கொடுக்குறாங்க டிவைன்? ஸ்ட்ராங்கான எஸ் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி நீங்கள் வந்து ரொம்ப நாளாக ஒரு ஃபேமிலி வந்து ஒற்றுமையாக இருக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு ஃபேமிலி லைஃப்பில் கொஞ்சம் பிரச்சனைகள் ஓடிட்டுருக்கு. அது ஒரு சிலருக்கு இந்த ரீசெண்டாக ஒரு 1 இயர் இல்லைன்னா பல வருடங்களாக கூட இருக்கலாம். நீங்கள் ஒரு 1 இயராக இந்த விஷயம் அதிகமாக உங்களை வந்து லாக் பண்ணுது. ரொம்ப எமோஷ்னல் ஃபீல் இருக்குது உங்களுக்கு. நிறைய இதை வந்து தக்க வச்சுக்கணுங்கிறதுனால நிறைய முயற்சிகள் போட்டுட்ருப்பீங்க. இந்த உறவுகள் பாண்டிங், ஓகேவா? இதை வந்து எப்படின்னா, நான் எப்படியாவது இந்த என் குடும்பத்தை வந்து சேர்த்து வாழ வைக்கணும். என் கணவன் மனைவி ரிலேஷன்ஷிப்பு இல்லை பிள்ளைங்களோட ஒரு கிளாஷ் இருக்குது, எதுவாக இருந்தாலும் சரியா? யார் யாருக்கு எப்படி ரெசனேட் ஆச்சுன்னு சொல்லுங்கள். சில பேர் வந்து உங்களோட வேலையில் ரொம்ப நாளாக பண்ணிகிட்ருக்கீங்க, அந்த வேலையில் சக்ஸஸ் இல்லை. எப்படின்னா ஒரு ஃபேமிலி பிஸ்னஸ் மாதிரி பண்ணிகிட்ருக்கீங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து புரிதல் இல்லாமல் இருக்குது. அந்த ஃபேமிலி பிஸ்னஸை ஒரு முன்னேற்றம் இல்லாமல் இதாக இருக்குது. இதுக்கு காரணம் இவங்க தான் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஒரு ஃபீமேல் எனர்ஜி, ஒரு மெயில் பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன். உங்களோட ஃபீமேல் எனர்ஜி உங்களுக்கு சரியான ஒரு சப்போர்ட் தரலை அப்படின்னு சொல்கிறது உங்களோட இது. அவங்க ஒரு சில நேரம் வந்து உங்களுக்கு இவங்க எனக்கான ஒரு பர்சன் தானா, எனக்கான சோல் தானா, எனக்காக வந்தவங்க தானா அப்படின்ற டவுட் வேறு இருக்குது. ஏன்னா அந்த உறவுக்கும் உங்களுக்கும் கொஞ்சம் கிளாஷ் இருந்துகிட்ருக்குன்னு நினைக்கிறேன். இவங்களால் உங்களோட பிள்ளைகள் கூடவும் உங்களுக்கு ஒரு இணக்கம் இல்லை. இந்த சில மெயில் எனர்ஜிக்கு ரெசனேட் ஆகுது. ஸோ இந்த பிரச்சனை எப்போ சரியாகும் அப்படின்றதெல்லாம் உங்களோட கேள்வியாக இருக்கலாம். உங்களோட கேள்விக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, கண்டிப்பாக ஒரு 10 மந்த் இல்லைனா 12 மந்த்து இந்த இதுக்குள்ளே உங்களோட ஃபீமேல் எனர்ஜியோட சப்போர்ட், அவங்க வந்து உங்ககிட்ட ஒரு அன்பான ஒரு நபராக மாறுவாங்க. ஓகேவா? சடனாக நடக்கும் அந்த விஷயம் அப்போது வந்து. ஓகேவா? இப்போ வந்து கொஞ்சம் ரிலேஷன்ஷிப் இஷ்யூவில் இருந்துகிட்ருக்காங்க. நீங்களும் உங்கள் நபருக்கும் கொஞ்சம் சடன் பிரேக் ஏதோ நடந்திருக்கு. அதனால தான் இவ்வளோ கேள்விகள் உங்களுக்கு. அந்த நபர் வந்து நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்களா, அவங்க எனக்கான சோல் தானா அப்படின்லாம். கண்டிப்பாக சக்ஸஸ். நீங்கள் சில வேலைகள் பண்ணுறீங்க இல்லையா, அவங்களோட பிஸ்னஸோ இல்லைனா ஜாபாக கூட இருக்கலாம், ஃபேமிலி பிஸ்னஸாக கூட இருக்கலாம். அதில் கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்குது. நீங்கள் வந்து சூஸ் பண்ணது வந்து அதாவது சன் காடை தானே நீங்கள் சூஸ் பண்ணீங்க. வந்துட்டார் அவரே. ஓகேவா? சாரதி உங்களை வெற்றியின் பாதையில் தான் அழைச்சிட்டு போயிட்டுருக்காரு. நீங்கள் இந்த செஞ்சிட்ருக்கிற வேலையை தொடர்ந்து செய்யுங்க, உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும். அதே மாதிரியே ஒரு ரிலேஷன்ஷிப், அதாவது உங்களோட சோல் தான் அவங்க. கொஞ்சம் முன்ன பின்ன ஒரு பிரேக் இருக்குது. ஏன்னா உங்ககிட்ட வந்து அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு உங்ககிட்ட முன்னேற்றம் எதுவும் இல்லை. ஒரு ஃபைனான்ஸ் சப்போர்ட் உங்களால் கொடுக்க முடியல. இந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா அதில் ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் கொடுங்க. கண்டிப்பாக இதெல்லாம் மாறும். ஓகேவா? இதுதான் உங்களுக்கான கைடன்ஸ். உங்கள் மனதில் இருந்த கேள்விகள், அதுக்கான ஆன்சரும் கொடுத்துட்டாங்க, கைடன்ஸும் கொடுத்துருக்காங்க. நான் சொன்னல சில மெயில் எனர்ஜி தான் சொல்லிவிட்டு பாருங்கள். இந்த ஃபேமிலியை வந்து சரி பண்ணணும்,
மனைவியை விட்டு கொடுக்கக்கூடாது, மனைவியோடு சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறீங்க. ஆனால் அவங்களுக்குள்ள உங்களுக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. சரியாயிடும் கண்டிப்பாக. சில பேருக்கு வந்து திருமணம் சம்பந்தமான விஷயங்கள் கேட்டிருக்கலாம். நீங்கள் பெண் தெய்வ வழிபாடு பண்ணணும். அவங்க மனம் வந்து இதுவாக இருக்குது, பெண் தெய்வத்தோட இது இருக்கும், குறை இருக்குது உங்களோட. நான் சொன்னல, இப்போ நீங்கள் மெயில் பார்க்குறீங்க, உங்களுக்கு அந்த பெண் தெய்வம் வருத்தமாக இருக்காங்க. குலதெய்வமாக பெண் தெய்வம் இருக்காங்க அப்படின்னாலும் சரி. ஒரு சிலருக்கு வந்து பெண் சாபம் கூட இருக்கலாம். யாரையோ ஒருத்தர் உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஏமாற்றிருக்கலாம். அவங்க கொடுத்த சாபம், அவங்க கொடுத்த அவங்களோட அந்த வழிகள் உங்களை பாதிக்குது இப்போது. எஸ், லவ் லைஃப்பில் ஏதோ ஃபெயிலியர் கொடுத்துருக்கீங்க அவங்களுக்கு நம்பிக்கை கொடுத்து ஏமாற்றிருப்பீங்க. நான் தான் உன்னோட எல்லாமே உனக்கு அப்படின்ற மாதிரிலாம் ஏதாவது பண்ணி எஸ், அவங்களுக்கு வந்து நீங்கள் ஏதோ பாஸ்ட் லைஃப்பில் ஏதோ ஒரு ஃபெயிலியர் வந்திருக்கு, ரொம்ப ஹோப் கொடுத்து அவங்கள ஏமாற்றிருக்கீங்க. அந்த பெண் சாபத்தின் காரணமாக இப்போ நீங்கள் வந்து இந்த ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணுறீங்க. அதுதான் அந்த காரணம். ஓகேவா? ஏதாவது அந்த மாதிரி பண்ணியிருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு அம்மன் வழிபாடு பண்ணுங்கள். இந்த பெண் சாபம் சரி பண்ணணுன்னா நான் தனியாக தான் ப்ரிடிக்ஷன் பார்த்து சொல்ல முடியும். எல்லாத்தையும் இதில் சொல்லிட்டு இருந்தேன்னா அது சரியாக வராது. உங்கள் நேம், டேட் ஆஃப் பர்த் இதெல்லாம் கொடுத்து உங்களுக்கு இதிலேருந்து உங்களோட குலதெய்வத்தோட அந்த அருள் அது தனியாக பார்க்கணும். ரெண்டாவது, பெண் சாபம் இருக்குது அப்படின்னா அது நிவர்த்தி பண்ணுறதுக்கு ஏதாவது வழிகள் இருக்கா அதையும் பார்த்துட்டு நான் சொல்கிறேன். அது ப்ரைவேட் ரீடிங்கில் வந்தீங்கன்னா தான் சொல்ல முடியும். சரியா? இதில் ஃபர்தராக வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்குறாங்களான்னு பார்க்கலாம். பைல் 2 சூஸ் பண்ணுவாங்களுக்கு. பைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு ஃபர்தராக வேறு ஏதாவது கலெக்டிவில் இருக்கிறவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் இருக்கா? இந்த 72 ஹவர்ஸில் உங்களுக்கு ஒரு நபர் வந்து ஏதோ ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் கொடுக்கலாம். சில பேருக்கு ப்ரப்போசல் வரலாம். சரியா? ஒரு சிலருக்கு வந்து ஹெல்த் ரிலேட்டடான விஷயங்களில் முன்னேற்றங்கள், உங்களோட ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கிறதுல, அது வந்து ஃபைனான்ஸ்க்கான விஷயமா இருக்கும். அதில் ஒரு ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு. அந்த ஐடியா வந்துச்சுன்னா அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஃப்யூச்சரில் ஒரு நல்ல ஒரு ஃபைனான்ஷியல் ஸ்டெபிலிட்டி கிடைக்கும். அதே மாதிரி இந்த 72 ஹவர்ஸில் உங்களோட ஹெல்த் இஷ்யூஸ் ஏதோ இருக்குது. ரெண்டாவது, உங்களுக்கு ஒரு 1 இயராக உங்களோட ஃபைனான்ஸும் சரி, உங்களோட ரிலேஷன்ஷிப் பாண்டிங்கும் சரி, நிறைய பேருக்கு வந்து ரொம்ப வழிகளை கொடுக்கறதுக்கு காரணம், சில பேருக்கு வந்து பிளாக் மேஜிக் இருக்குது. ஓகேவா? அதோட அழுத்தத்தினால்தான் உங்களோட ஹெல்த்து இதெல்லாம் பாதிக்கப்படுது. இது வந்து நீங்கள் தொடர்ந்து நீங்கள் செய்கிற, அதாவது உங்களுக்கு இது ஒரு மெயில் எனர்ஜினால் நிகழ்த்தப்பட்ட ஒரு விஷயமா இருக்கும். அதனால் உங்களோட ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம் இது ஒரு சிலருக்கு, ஃபஸ்ட்டு சொன்னது ஒருத்தருக்கு, இது வேறு ஒருத்தருக்காக வருது. ஒரு சிலருக்கு எல்லாமே பொருந்திருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஓகே, யாருக்கு எப்படி ரெசனேட் ஆச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சில பேருக்கு பிளாக் மேஜிக்கோட பாதிப்பு இருக்குது. அது ஒரு ஃபாதர் கேரக்டரில் இருக்கிறவங்க, இல்லைன்னா ஒரு கவர்மெண்ட் போஸ்டிங்கில் இருப்பாங்க, அவங்க ஒரு ஹையர் போஸ்டிங்கில் இருக்கக்கூடிய நபர். ஒன்று அவங்க ஃபேமிலியில் இருந்தாங்கன்னா ஒரு மெம்பர்னால் அவர் ஒரு அங்கிள் அதாவது ஒரு ஃபாதர் கேரக்டரில் தான் இருப்பாங்க. குடும்பத் தலைவனாக அவங்க வைக்கிறது தான் சட்டம், அவங்க தான் ரூலர். ஓகேவா? அவங்க வந்து உங்களுக்கு அந்த விஷயம் பண்ணியது, அந்த பிளாக் மேஜிக் நிகழ்த்தப்பட்டதுனால உங்களுக்கு வந்து நிறைய ஹோப் கொடுக்குற மாதிரியே கொடுப்பாங்க அவங்க. ஆனால் உங்களுக்கான ஹோப் கொடுக்குற மாதிரி உங்கள் முன்னாடி நடித்து பேசிட்டு பின்னாடி உங்களுக்கான பெரிய விஷயத்த செஞ்சு விட்ருவாங்க. ரிலேஷன்ஷிப்லேயும் உங்களுக்கு அந்த விஷயங்களை பண்ணுறது அந்த நபர் தான். இதனால் உங்களுக்கு இந்த மூன் எனர்ஜி பவர் எல்லாம் வந்து அந்த தேய்பிறை டைம்லலாம் ரொம்ப டவுனாக இருப்பீங்க. ரொம்ப ஆசிலேஷன் இருக்கும். எதுலேயுமே வந்து யாரையும் நம்ப முடியாது உங்களால்.
ஒரு சில நேரத்தில் நீங்கள் பண்ணுறது உங்களுக்கே சிரிப்பாக வரும். என்னடா இது, நம்ம ஒரு நேரம் நல்லா பாசிட்டிவாக இருக்கும், ஒரு நேரம் இப்படி பயந்து சாகுறோமே அப்படி சொல்லிட்டு ஒவ்வொருத்தரை பற்றி அதே மாதிரி உங்கள் கூட பழகிறவங்களுக்கு நீங்கள் பண்ணுற இந்த ஒரு ஆஸ்லேஷனான ஒரு எமோஷ்னல் காமிக்கிறதுனால உங்கள் மேலே இருக்கிற நம்பிக்கைத்தன்மை கூட ரொம்ப அவங்களுக்கு பயம் வரும். இவங்கள நம்புறதா வேணாமா? அதனால தான் யாரும் உங்ககிட்ட ஸ்டெபிளாக இருக்க மாட்டாங்க. ரிலேஷன்ஷிப் கூட உங்களுக்கு ஸ்டெபிளாக இருக்காது. அதுக்கு தான் நான் சொன்னது, இந்த நபர் உங்களுக்கு இன்டைரக்டாக உங்களை வந்து ஆஃப் பண்ணுறாங்க. பிளாக் மேஜிக் சம்மந்தமான விஷயங்கள் தெரியுது. ஒரு சிலருக்கு அந்த ஃபாதர் கேரக்டரில் இருக்கிறவங்க ஒரு கர்மா ரிலேட்டடான விஷயத்தில் கூட உங்களை இது பண்ணலாம். இன்னும் ஒரு சிலர் ஃபீமேல் எனர்ஜி கூட நீங்கள் இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் பாதிக்கப்பட்டிருப்பீங்க. நீங்கள் ஏதாவது ஒரு சில பேர் வந்து மீடியா பீப்புளாக இருப்பீங்க, ஒரு லெஜண்ட் மாதிரி கூட இருப்பீங்க. கன்னி மகரம் ரிஷபத்தில் இருப்பீங்க. மேஷம் சிம்மம் தனுஷ் இது அதிகமாக இருக்குது. ஒரு சில ஃபியூ பீப்புள் வந்து நீங்கள் கடகம் விருச்சிகம் மீனத்தில் இருக்கலாம். நீங்கள் வந்து ஸ்பிரிச்சுவல் லைனில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவும் இருப்பீங்க. உங்களுக்கு நிறைய இன்ட்யூட்டிவ் பவர் வந்து நல்லா தெரியும். ஆமாம், இது நான் இப்போ சொல்லும் போது கூட உங்களுக்கு கரெக்டாக அது வந்து டச் ஆகும். ஆமாம், எனக்கு இந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருக்காங்க, அவங்க என்கிட்ட வந்து இப்படி தான் இருப்பாங்க, ஆனால் எனக்கு பின்னாடி எனக்கு நெகட்டிவான விஷயங்கள் பண்ணுறது அவங்களா அப்படின்றது உங்களுக்கு சில பேருக்கு ஸ்பார்க் டவுட் இருக்கும். இப்போ நான் சொன்னதுக்கப்புறம் அந்த டவுட் கிளியராக இருக்கும். ஒரு சிலருக்கு ஆச்சரியமாக இருக்கலாம், அவங்களா இப்படியெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க, கடவுளே நான் எங்கேயோ ஏன் எனக்கு இப்படி இருக்குன்னு நினச்சா இவங்க தானே அப்படின்னு. நீங்கள் ஸ்பிரிச்சுவல் லைனில் இருக்கீங்க, உங்கள்கிட்டயும் நிறைய சீக்ரெட்ஸ் இருக்குது லவ் லைஃப்பில். ஓகேவா? சில பேர் சில அடிக்ஷனில் கூட இருக்கலாம். அதுலேருந்து நீங்கள் வெளில வரணும், உங்களை ஹீல் பண்ணிக்கணும். அதனால தான் ஹீலிங் கார்டு அங்கே அதில் வந்தது. ஓகேவா? ரெண்டாவது, சில பேருக்கு இந்த 72 ஹவர்ஸில் ஒரு ப்ரப்போசல் வரலாம். இப்போ இந்த சுச்சுவேஷனில் இருக்கிறவங்களுக்கு கூட, இப்போ நான் சொன்னேன்ல, சில ஃபீமேல் எனர்ஜி இருக்கீங்க, இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் உங்களுக்கு ஒரு ப்ரப்போசல் வரலாம், நிச்சயதார்த்தம் அந்த மாதிரி நடக்கலாம். அதுக்கான ஒரு இதெல்லாம் செலிப்ரேஷன்ஸ்லாம் தெரியுது. எஸ், அவங்க வந்து ஒரு நல்ல லாங் சப்போர்ட் தருவாங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஹோப் கொடுக்குற பர்சனாக இருப்பாங்க அவங்க. சரியா? என்னையோ இருந்தாலும் அது ஃபெயிலியர் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன்னா அடுத்த கார்டு வந்து அந்த மாதிரி தான் தெரியுது. உங்களுக்கு நிறைய ஹோப் கொடுத்து, உங்களுக்கு சில அடிக்ஷன்ஸில் கூட நீங்கள் இருப்பீங்க. அதான் சொன்னேன், சில பேருக்கு அடிக்ஷன்ஸ் இருக்குது. இந்த கார்டு அடிக்கடி அந்த இதில் வருது. செயற்கை சரியில்லாமல் இருக்குது, உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் சரியில்லை, அதை கொஞ்சம் கவனிக்கணும். இது ஒரு சிலருக்கு. ஓகேவா? உங்களுக்கு சரியான சப்போர்ட் பண்ணுறேன் அப்படி இப்படி சொல்லிட்டு ஒரு சில பேர் உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணி என்கேஜ்மெண்ட்டுக்கு கூட எடுத்துகிட்டு போகலாம். ஆனால் அந்த என்கேஜ்மெண்ட் கல்யாணத்தில் போய் முடியுமான்னு கேட்டால் திரும்ப ஒரு ஃபெயிலியர் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இதுக்காக நிறைய முயற்சிகள்லாம் பண்ணியிருப்பீங்க. லாஸ்ட்டு இதில் கூட உங்களுக்கு இதுக்கு முன்னாடி நீங்கள் ட்ரை பண்ண அந்த மேரேஜ் ப்ரப்போசலில் கூட நிச்சயதார்த்தம் வரைக்கும் போகும். இவங்க கண்டிப்பாக கான்ஃபிடெண்ட்டாக உங்களுக்கு ஹோப் இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து நம்புவீங்க. ஆனால் லாஸ்ட் மினிட்டில் ஃபெயிலியர் ஆகும். அதாவது கிட்ட கைக்கு வந்தது வாய்க்கு எட்டாமல் போச்சுன்றவங்க அந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? அந்த மாதிரி ஒரு சிலர் அந்த திருமண தடை ஃபெயிலியர்ஸில் இருக்கீங்க. சன்கார்டு வந்து உங்களுக்கு இதை நீங்கள் எப்போ வந்து இந்த பிரச்சனையை டிவைன் கிட்ட சரண்டர் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இந்த ஸ்ட்ரகிள்லேருந்து நீங்கள் வெளில வரீங்களோ, அப்போது நீங்கள் நினைக்கிற அந்த பிளஸ்ஸிங்ஸ் உங்கள் திருமண வாழ்க்கையை நல்லபடியாக அமையும். சன்கார்டு மாதிரி ஒரு பர்சன் உங்கள் லைஃப்பில் வருவாங்க. உங்கள் லைஃப் பிரைட் ஆகும். எப்போது நீங்களே எல்லாம் நிறைய முயற்சி பண்ணுறது, நிறைய ரிச்சுவல்ஸு. ஏன்னா நீங்கள் அந்த மாதிரி ஒரு சில பேர் வந்து அந்த ஸ்பிரிச்சுவல் லைனில் இருக்கிறீங்க, எவ்வளவோ ட்ரை பண்ணியிருப்பீங்க. ட்ரை பண்ணி லாஸ்ட் மினிட்டில் பிரேக் தான் ஆகுது. ஆமாவா இல்லையா? கமெண்ட்டில் பதிவிடுங்க. உங்களை அப்டேட் பண்ணிக்கணும். அப்டேட் பண்ணால் தான் இந்த உறவும் உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் தரும். இதுதான் உங்களோட கேள்வி. ஏன் எனக்கு வந்து எல்லோரும் வராங்க, இப்படி தான் எனக்கு வந்து இது கை நழுவி போகுது, இதை வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் இல்லாமல் போகுது. ஃபஸ்ட்டு ஹோப் கொடுக்குறாங்க, அப்புறம் விட்டுட்டுறாங்க, நடக்க மாட்டேங்குது. உங்களை நீங்கள் அப்டேட் பண்ணிக்கணும். ஸ்பிரிச்சுவல் அவேக்னிங் கொண்டு வாங்க. ஓகே,
சரி, பைல் 2 நிறைய நிறைய மெசேஜ். ஃபஸ்ட் சூப்பர் டிஃப்ரெண்ட்டாக இருந்ததில்ல இன்றைக்கி இந்த மெசேஜ். ஆமாம் தானே, ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும். ஃபுல்லாக லவ் லைஃப், ரிலேஷன்ஷிப்பு, திருமண வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கானது தான் போடுவோம். இன்றைக்கி ஜென்ரலாகவே எடுத்தேன். அமாவாசை தின ப்ரெடிக்ஷனாக உங்கள் கேள்விகள், நீங்கள் என்ன சுச்சுவேஷனில் இருக்கீங்க, உங்கள் கேள்விக்கான பதில், உங்கள் சுச்சுவேஷன், உங்களுக்கான கைடன்ஸ், அதாவது உங்களோட இஷ்ட தெய்வத்தோடையே நீங்கள் ப்ரே பண்ணிவிட்டு பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ரெசனேட் ஆகும். அதனால தான் இவ்வளோ மெசேஜ் வருது. சரியா? இன்னும் நம்மளோட சேனலில் நிறைய இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் வீடியோஸ் இருக்குது. உங்களுக்கு ஏதாவது பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா, திருமண வாழ்க்கை, லவ் லைஃப்பில் இருக்கிறவங்களுக்கான ப்ரெடிக்ஷன் நிறையா இருக்கு இல்லையா, அது வந்து ப்ளேலிஸ்ட்டில் வச்சுருப்பேன், பார்த்துக்கோங்க. வீடியோட எண்டில் இருக்கும். சரி, லாஸ்ட் வீடியோவில் இந்த மாதிரி ஸ்ட்ரகிள் இருக்கிறதெல்லாம் எப்படி சரி பண்ணிக்கணும்னு ஒரு ஹிண்ட் கொடுத்துருப்பேன். அப்புறம் நம்மக்கிட்ட வந்து கிளாஸ் கற்றுக்கிட்டு ஹீலிங் ட்ரீட்மெண்ட் எடுத்தவங்க, அவங்களோட சாட்சியம், அவங்களோட லைஃப்பில் என்ன மாதிரியெல்லாம் பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணி நம்மளோட ஹீலிங் அந்த ப்ராசஸ் நடக்கும்போதே அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் கம்ப்ளீஷன் ஆகிறதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு அதை வந்து ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா ஒரு டிரான்சிஷன், இப்போ ஒரு டெட் எண்ட்லேருந்து அவங்க வந்து ஒரு நியூ பிகினிங்ஸ் போகிறாங்கன்னா அந்த டிரான்சிஷன் பீரியட்லேயே அவங்களுக்கு எவ்வளோ மாற்றங்கள் நடக்குதுங்கிறத அவங்களால ரியலைஸ் பண்ண முடியும். ஓகேவா? அது மாதிரி அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணியிருக்காங்க. அது வந்து லாஸ்ட் டைம் ஒரு வீடியோ போட்டிருப்பேன், கரண்ட் ஃபீலிங் லவ் லைஃப்பில், அது போய் பார்த்துக்கோங்க. சரியா? இப்போது இந்த ரீடிங் பார்க்குறவங்க புதுசாக வரீங்க அப்படின்னா சொல்கிறேன். சரி, இப்போ வந்து நம்ம பைல் 3க்கு பார்க்கலாம் செல்லங்களே.